ஹலோ மக்களே. இன்றைக்கி ஹாட்டாக பேசப்படுற டாபிக் என்னென்னா, அஜித் அவர்கள் ரங்கராஜ் பாண்டேக்கு கொடுத்த பேட்டி தான். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா? படங்களில் நடிப்பது மற்றும் கார் ரேஸில் ஈடுபடுவதுங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் தான் நான் கவனம் செலுத்திட்டு இருக்கேன். எப்பெல்லாம் கார் ரேஸில் உட்கார்றேனோ அப்போல்லாம் உயிர் போகிறதுக்கு ஒரு நொடி போதும்னு எனக்கு தெரியும். அதனால தான் எனக்கு பெரிய திட்டமோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை மிகவும் எளிதில் உடையக்கூடியது. அதனால் என்னால் முடிஞ்சதை வச்சு முடிஞ்சவரை நல்லா வாழ்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். கரூரில் நடந்த விபத்து துரதிருஷ்டவசமானது. இதுக்கு முன்னாடி ஆந்திரா சினிமா தியேட்டரில் நடந்திருக்கு, பெங்களூர் கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடந்திருக்கு. இதே மாதிரி விபத்து பல நாடுகளில் நடந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பொது வெளியில் எப்படி நடக்கணும்னு விதிமுறைகள் இருக்குது. அதை நான் உட்பட எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். என்னுடைய இந்த கருத்துக்களை யாரும் தவறாக புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு சில ஊடகங்கள் ரசிகர்கள் மீது பழியை சுமத்துறாங்க. அதனால் நான் ஒரு சம்பவத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எப்படின்னு சொன்ன அஜித் அவருடைய தந்தை இறந்த சமயத்தில் என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறாரு. அவருடைய தந்தை இறந்தப்போ அவர் உடலை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சில ஊடகங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி கேமராவோடு போயிருக்காங்க. அப்போ அங்கேருந்த ஒவ்வொருவரும் அவங்களுடைய உயிரை பணைய வைக்கிறதுக்கு நேர்ந்துச்சு அப்படின்னு அஜித் சொல்கிறாரு. ஒரு சில ஊடகங்களே இப்படி இருக்கும்போது ரசிகர்களையோ தொண்டர்களையோ அவங்க எப்படி குறை சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாரு அஜித். அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி நானும் குற்றத்திற்கு பொறுப்பானவன் தான். என்னட்டையும் தவறு இருக்குது. நம்ம எல்லோருமே சிவிக் சென்ஸ் என்ன என்பதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி என்னுடைய பேட்டியை விஜய்க்கு எதிராக திருப்புறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுறாங்க. அவங்க அமைதியாக இருப்பது நல்லது. நான் என்றைக்குமே விஜய்க்கு நல்லதை தான் நினச்சிருக்கேன், வாழ்த்தியிருக்கேன். எல்லோருமே அவங்கவுங்க குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும்னு நான் வாழ்த்துறேன். இதுக்கு நடுவில் என்னுடைய பூர்வீகம் பற்றி அடிக்கடி கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது. என்னை பிடிக்காதவங்க எப்போவுமே நான் வேற்றுமொழிக்காரன் அப்படின்னு தான் பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் வரும், அன்னைக்கு இதே நபர்கள் என்னை உரத்த குரலில் தமிழன் என்று அழைப்பார்கள் அப்படின்னு அஜித் சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கார் ரேஸில் நான் சாதிச்சு என் மாநிலத்திற்கும் நம்ம நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பேன்னு நம்புகிறேன். இதற்காக என்னுடைய உடல் முழு ஆன்மா எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறேன். என் நாட்டிற்கு பெருமை சேர்க்கிற இந்த பணியில் என் உயிரே போனாலும் பரவாயில்ல. உங்களுடைய அன்பு, ஆதரவு மற்றும் வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. தமிழகமே விழித்துக்கொள், இந்தியாவை விழித்துக்கொள். என்றும் அன்புடன் அஜித் அப்படின்னு சொல்லியிருக்காரு அஜித். இந்த கரூர் சம்பவம் பற்றி அஜித் கருத்து பல மாதிரி திருச்சி பேசப்பட்டிருந்த இந்த சூழ்நிலையில் அவருடைய இந்த பேட்டி எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும்.